தி கிரேட் நிக்கோபார் தீவில் மத்திய அரசு திட்டமிட்டுள்ள திட்டங்களை திரும்பப் பெறக் கோரும் இணையவெளி மனு ஒன்றில் 2.10 லட்சம் பேர் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த சூழலில் அவர்கள் முன்வைக்கும் காரணங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டத்தின் தென்கோடி தீவான கிரேட் நிக்கோபார் தீவில் பல்வேறு உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்த 2021ஆம் ஆண்டு ரூபாய் 81,000 கோடி மதிப்பீட்டில் தி கிரேட் நிக்கோபார் திட்டம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின்படி சர்வதேச கொள்கலன் மாற்று துறைமுகம், ஒரு புதிய விமான நிலையம், 6.5 லட்சம் மக்கள் வரை வசிப்பதற்காக ஒரு குடியிருப்பு பகுதி மற்றும் ஒரு மின் உற்பத்தி நிலையம் ஆகியவை இப்பகுதியில் ஏற்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கொழும்பு, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகிய வெளிநாட்டு துறைமுகங்களை சார்ந்திருக்கும் இந்திய கப்பல்களின் தேவையை குறைக்க முடியும் எனவும், இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் இந்த திட்டம் உதவும் என மத்திய அரசு கூறுகிறது. எனினும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு தேவைப்படும் நிலம் மற்றும் கடலின் அளவு 166 சதுர கிலோமீட்டர் என மத்திய அரசு தெரிவித்திருக்கும் நிலையில் 130 சதுர கிலோமீட்டர் நிலங்கள் வனப்பகுதியிலிருந்து எடுக்கப்படுகிறது. இதன் மூலம் ஏறத்தாழ 10 லட்சம் மரங்கள் வெட்டப்படவிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சுனாமிகள் மற்றும் நிலநடுக்கங்கள் ஏற்படும் பகுதிகளாக இப்பகுதி இருப்பதால் மிகப்பெரிய சூழலியல் சிக்கலுக்கு இத்திட்டம் வழிவகுக்கும் என சுற்றுச்சூழல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அதேபோல 2000க்கும் அதிகமான வகைகளை கொண்ட உயிரினங்கள் வாழும் பகுதியாக இப்பகுதி இருப்பதால் அந்த உயிரினங்களின் அழிவுக்கு வழிவகுக்கும். லெதர்பேக் கடலாமைகள் போன்ற அபூர்வ உயிரினங்களின் வாழிடம் பாதிக்கப்படும். பவளப்பாறைகள் சேதமடையும் என்ற அச்சம் உள்ளது எனவும் கூறப்படுகிறது. அதேபோல இப்பகுதியில் நிக்கோபரேஸ் பழங்குடியின மக்களை இடம்பெயரச் செய்வது அவர்களை பாதிக்கும் என்றும் சூழலியல் நிபுணர்கள் தெரிவித்து வருகின்றனர். இத்திட்டம் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் பங்கஜ் கேச்சாரியா என்ற சூழலியல் நிபுணர், இந்த தீவில் தலைமுறையாக வாழ்ந்து வரும் சாம்பன் மற்றும் நிக்கோபார்ஸ் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்களின் வாழ்விடங்கள் பறிக்கப்படும். இது அவர்களின் உடல் ரீதியான மற்றும் கலாச்சார ரீதியான அழிவுக்கு வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிடுவதுடன் இத்திட்டத்தை ஒரு பேரழிவு என விமர்சிக்கிறார். இந்த சூழலில்தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இயங்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பூரா என்ற அமைப்பு தி கிரேட் நிக்கோபார் திட்டத்திற்கு எதிராக ஒரு ஆன்லைன் மனுவை தொடங்கியுள்ளது. இந்த மனுவில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டம் சுற்றுச்சூழல் மற்றும் பழங்குடியினருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது எனவும் மிகப்பெரிய காடழிப்பை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறது. இதுவரை இந்த மனுவில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டிருக்கின்றனர். இதையடுத்து இந்த மனுவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, தேசிய வனவிலங்கு வாரியம் ஆகியோருக்கு அனுப்பியிருக்கிறது. இவ்வாறு அந்தமான் நிக்கோபாரில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள தி கிரேட் நிக்கோபார் திட்டம் பல்வேறு எதிர்ப்புகளை பெற்றிருக்கிறது.